الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் அனைத்து அடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் எமது மஸ்ஜிதிலே நடைபெற்று வரக்கூடிய அல் குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பிலே உங்களை இன்றைய வாரம் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே மாதம் ஒரு தடவை உங்களை அகீதா உடைய தலைப்போடு தொடராக சந்திக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து கொள்ள வேண்டும், அவன் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அகீதா என்பது கொள்கை, ஒரு மனிதனுடைய அடிப்படையான கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. அந்த அகீதா என்ற அறிவு இல்லாமல், அகீதா என்ற அந்த இல்ம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேல் வாழ முடியாது. உண்மையான ஒரு மூமீன், உண்மையான ஒரு இறை விசுவாசி தூய்மையான தெளிவான அகீதாவில் பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அகீதாவுடைய அறிவு யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அகீதா என்கின்ற அந்த அறிவு யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவன் எவ்வளவு அழகாக தொழுதால் என்ன, நோம்பு நோற்றால் என்ன, சமூக பணிகள் செய்தால் என்ன, ஜக்காத்தை நூலுக்கு கணக்கு பார்த்து கொடுத்தால் என்ன, இன்னொரு பலவிதமான இபாதத்துக்களை எல்லாம் செய்து ஹஜ்ஜிக்கு மேல் பல ஹஜ்ஜுகள் செய்தென்ன, குமர் காரியங்கள் அது இதுன்ட்டு எதை செய்தும் வேலில்லை. அகீதாவுடைய அறிவு அவனுக்கு கிடைக்காம, அகீதாவுடைய அறிவோடு அவன் செய்கின்ற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சொர்க்கம் என்பது இபாதத்துக்கு அல்ல, அகீதாவில் செய்யப்படுகின்ற இபாதத்துக்கு. சில நேரம் அகீதா ஸ்ட்ராங்காக தூய்மையாக ஆழமாக அமைகின்ற நேரம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவன் தவறு விளைக்கின்ற நேரத்தில் கூட அல்லாஹ் அவனுடைய அகீதாவை மையமாக வைத்து அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். அகீதா என்பது அவ்வளவு பிரதானமானது, மிக முக்கியமானது. மூமினாகுவதற்கு அகீதா என்கின்ற அந்த அறிவு அடிப்படையாக எங்களுக்கு தேவை. துரதிர்ஷ்டவசமாக சர்ச்சைக்குரிய விடயங்கள், ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான விஷயங்கள் அல்லது வேறு சமூக பிரச்சனைகள், உலக நடப்புகள் போன்ற பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்ட நாம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலான்னு சொல்லி குர்ஆன் மദ്രஸால பள்ளிக்கூடத்தில் லெப்பப்பா என்கின்றவர்களுக்கு ஒரு காலம் படித்து தந்தார். லெப்ப மாமான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு படித்து தந்தாங்க. அதை அப்படியே நாங்கள் பாடமாக்கினோம். இன்றைக்கு ஒரு 35-40 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு நாமத்து பில்லான்னு ஸ்டார்ட் ஆக்கினா வல்கதிர் ஹைரி வசர்ரி மினல்லாஹி தஆலா வரைக்கும் சொல்லி முடிச்சுடுவாங்க. என்ன விளங்குதுன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. ஆனால் அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குகளை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை விசுவாசித்தல், ரசூல்மார்களை விசுவாசித்தல், இறுதி நாளை விசுவாசித்தல், இப்படி பாடமாக்கினோமே தவிர, கிளிப்புள்ள மாதிரி பாடமாக்கினோமே தவிர அதோட ஆழ மகளம் விசாலம் அது உள்ளுக்கு வைத்து நாங்கள் நுணுக்கமாக படிக்கல. ஆனால் அகீதாவுடைய இல்மை பொறுத்த மட்டுக்கும் 6 அம்சங்களையும் மிக ஆழமாக கற்கணும். அது பெரிய ஒரு தொடராக போகும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைய வகுப்பில் இருந்து அகீதாவுடைய தொடரை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்று தலைப்பு போட்டேன். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் ஈமான் கொள்ளுதல் படிக்கல. நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு முறை அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல் என்று ஒன்று எங்களோட பள்ளியில் நடந்துச்சு. அது அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் வைத்து. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் படிக்கிற வகுப்பு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் படிப்போம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம் என்று சொன்னால் ஈமான்ண்டா என்ன, அதை விளங்கினாத்தான் அடுத்த எல்லாத்துக்கும் போகலாம். முதலாவது நாங்கள் ஈமானை படிக்கணுமே. ஈமான்ண்டா என்ன, ஈமான்ட வகைகள் என்ன, ஈமான் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள், தாக்கங்கள் என்ன. ஒரு மனிதனிடம் ஈமான் ஆழமாக பதிந்து விட்டால் அவன் அந்த ஈமான் என்னென்ன தாக்கங்களை, என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்தும். நம் முன்னோர்கள் ஈமானால் சாதித்த வெற்றிகள் என்ன. சுப்ஹானல்லாஹ், வியந்து போகின்ற பல தகவல்கள் குர்ஆன் சுன்னால இருக்குது. முடியுமான வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஈமான் என்றால், ஈமான் என்றது மட்டும் எங்களில் உறுதியானால் நாங்களும்
பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மணல் அவர் கிடத்தப்பட்டு பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வைக்கப்பட்டு இழுத்து கொண்டு போற நேரம், பைத்தியம் என்று சொல்லி அரைந்து அடித்து இழுத்து கொண்டு போற நேரம், ஒட்டக சுமை அளவு பொருள்களை எல்லாம் முதுகலை ஏற்றி காலில் நிரம்பு பூத்து தள்ளி இருக்கும், அவரை அடித்து முன்னால பின்னால மேலால கீழால வலதால இடதால அடித்து நகரென்று சொல்லுகின்ற நேரம் அவரால் நகர முடியாது. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் அஹத் அஹத் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் ஒருவன் அழுத்தி சொன்னார் என்றால் அதுக்கு பின்னுக்கால் இருந்தது அக்கீதா பற்றி அறிவு மட்டும்தான். அதுக்கு பின்னுக்கால் இருந்தது கண்முன்னுக்கு சொர்க்கத்தை பார்க்கிற அறிவாங்க பெற்றாங்க. ஈச்சம்பழத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறார். இன் குத்தில் துஃபைனான யா ரசூலுல்லாஹ், இப்ப நான் இந்த போர்க்களத்துள்ளுக்கு போனா என் நிலைமை என்ன? ஃபில் ஜன்னா, சொர்க்கம் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபரமா தம்ரா தன் கையில் இருந்தே பேரிச்சங்கனிகளை தூக்கி வீசினார். இதை தின்றதுக்கான செலவழிக்கிற நேரம் வேஸ்ட் என்றார். புகுந்தார், நுழைந்தார், ஷஹீதானார். இதுக்கு பின்னுக்கால மரணிக்கிற ஒரு நாள் ரூஹு போகத்தான் செய்யும். ஆனால் எனக்கு இப்ப சொர்க்கம் சொன்னா போறேன் அந்த உணர்வை கொடுத்ததே அக்கீதா தான். திருமணம் முடித்து மனைவியோடு, புது மனைவியோடு, திருமணம் முடித்த மனைவியோடு உறவு கொண்டு குளிப்பு கடமையான நிலைமையில போர்க்களத்துக்கு அறைகூவல் விடுத்தப்பட்ட நேரம், நான் புது மாப்பிள்ளையே, நேற்று தானே கல்யாணம் முடிச்சேன், இன்றைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் கூட நடந்திருக்குது என்று யோசிக்காம சுபஹானல்லாஹ் அடுத்த செகண்ட் ஓடி போய் ஷஹீதாகி கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று சொல்லி ஹந்தலா இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேர் வந்துச்சே. இதுக்கு பின்னால இருந்தது வல்லாஹி அகீதா பற்றி அறிவுதான். இந்த அகீதாண்ட அறிவு மட்டும் எங்கள்கிட்ட ஆழமாக ஸ்ட்ராங்காக வருமாக இருந்தால் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் ஜமாத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். வட்டி எடுக்கணும் கொடுக்கணும் சைன் பண்ணோன்ற கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். கொஞ்சமாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்திப்படக்கூடிய அந்த அமைப்புக்கு நாங்கள் பேய்த்திடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இது போதும், யார்கிட்டையும் கை நீட்டி போக மாட்டோம், யாசகம் கேட்க மாட்டோம், கஷ்டங்களை போய் முறையிட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு பெருசின்ற சிந்தனை எப்போ வரும் தெரியுமா? அகீதா பற்றி அறிவு வந்தால் வரும். என்ன படைச்ச அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை ஏற்படுத்திட்டான். எனக்கு 2 புள்ளை இருக்கு, 3ஆம் புள்ளைக்கு போற நேரம் 3ஆம் புள்ளை கிடைச்ச போகுதா? அடே அங்கர் 1% விலையை யோசி, பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் யோசி, ஏழுமா உனக்கு தாக்கு பிடிக்குமா, நாட்டு நிலைமையை யோசி. அவன் ஈமான் சொல்லும் 2 அல்ல, அல்லாஹ் எனக்கு தருகின்ற வரைக்கும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? லா தக்துலு வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக் நஹனு நர்சுகுகும் வ இய்யாக்கும். வறுமை என்று பயந்து கொண்ட குழந்தைகளை கொண்டுடாது. வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், கஷ்டம் வறுமை பஞ்சம் இது பயந்து கொலை செய்யாத. நஹனு நர்சுகுகும் வ இய்யாக்கும், உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் உன்னோட புள்ள குஞ்சுகளுக்கு சாப்பாடு தர பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்கத்தான் படைச்ச. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லாமே இபாதத்து தான். நடக்கிறது, பிடிக்கிறது, தின்றது, குடிக்கிறது, மனைவியோட சேர்றது உட்பட எல்லாமே இபாதத்து தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சாப்பாட்டை பத்தி யோசிக்க வேணாம், உங்களுக்கு ரிஸ்க்குள்ள பொறுப்பை நாங்க தான் எடுத்துக்கிறோம். இது அக்கீதா ஸ்ட்ராங்கான தான் வரும். காரிருளில் கரும்பாறையில் ஊர்ந்து செல்லுகின்ற கட்டெரும்பு, நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கட்டெரும்பு உணவு கொடுக்கிற ரப்புல் ஆலமீன், காட்டில் பிரமாண்டமான மிருகம் யானைக்கு உணவு கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் எனக்கு தரமாட்டானா? ஒரு கொரோனால நாங்க திண்டோமா, தின்னாமைக்கு வாழ்ந்தோமா, எங்க சரி நாங்க யாரும் சரி மகிழ்த்தா போனோமா? இதை விட நல்லா திண்டு குடிச்சு தான் வாழ்ந்த பில்லார். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கிட்ட முட்டை வந்துச்சு, எத்தனை 10 முட்டை 100 ரூபாய்க்கு எடுத்தான். ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஏன் சொல்றேன் தெரியுமா? அக்கீதா ஒரு மனிதன் ஸ்ட்ராங் ஆகணும். எதா இருந்தாலும் அவன் எழுதின நடந்தே தீரும், அவன் விதித்தது நடந்தே தீரும். அது அக்கீதான் அறிவு. அக்கீதா என்பது ஒரு முஸ்லிமோட ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அது இல்லை என்று சொன்னால் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வாழ்றதை விட கீழே பேத்துன்றது பெட்டர். பேரளவில் முஸ்லீமா இருக்கப்படாது, பேரளவில் முஸ்லீமா இருக்கப்படாது. இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா? என்ன புள்ள தஹஜ்ஜத் தொழுகிறான், என்ன புள்ள இருட்டில் இரும்பி வழங்குறான், என்ன புள்ள கபிரிஸ்தானத்துக்கு எல்லாம் போறான், நைட்டில் வைத்து கபருளுக்கு படுத்து பார்க்கிறான், அப்படி வைக்கிறான். கபரை தோண்டி வச்சு அவளுக்கு படுத்து சிந்தனை எடுக்கிறது. என்ன புள்ள அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், சுப்ஹானல்லாஹ் எல்லாம் செய்யறான். அவன் அகீதால கோளாறு என்று சொன்னால், அகீதால குளறுபடி என்று சொன்னால், எது நடந்தாலும்
உனக்கு அப்படி இப்படி சூனியம் செய்வின அது இது இந்த நம்பிக்கை இப்படியெல்லாம் வரக்கூடிய ஜின் வசியர் ஜின் எனக்கிட்ட ஜின் ஒன்று இருக்குன்னு சொன்ன நம்பிட்டு போகிறது, அவர்கிட்ட மறைவான அறிவு இருக்கிறதாக நம்புற, இதெல்லாம் அக்கீதால இருக்கிற பிரச்சனை. அக்கீதா ஸ்ட்ராங்காக வந்தால் அவன் லைஃப்பில் வர சேஞ்ச் சாதாரணமாக கற்பனை பண்ண முடியாத சேஞ்ச் ஏற்பட பின்னால் சில செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அழுதே போட்டுடுவோம். அக்கீதா என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் இன்றைய படிக்க போகிறது ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ் பற்றிய பொதுவாக நம்பிக்கை ஈமான். இந்த ஈமான் என்பது அதாவது அம்னு, அலிஃப் மீம் நூன், அம்ன் என்று சொல்கின்ற அந்த அரபு சொல் என்று தான் இந்த ஈமான் பிறக்குது. பாதுகாப்பு, அம்னுடா பாதுகாப்பு. ஆமனஹும் மின் ஹவுஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சத்திலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். ஆகவே இந்த வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும். வாமனஹும் மின் ஹவுஃப், பயமில்லாமல் வாழக்கூடிய அம்னாண்டா பாதுகாப்பு பெற்றவள், அபயம் பெற்றவள். அப்ப பாதுகாப்பு, ஈமான் என்றால் பாதுகாப்பு, அபயம் என்ற அர்த்தங்கள் அது வரும். இதில் ஷரியத்தில் நம்பிக்கை சார்ந்த குறிப்பிட்ட சில கோட்பாட்டு விடயங்களை விசுவாசிக்கிறத அந்த கொள்கையை தான் இந்த ஈமான் என்றது சொல்லும். இந்த கோட்பாடு ஈமான் என்கின்ற இந்த கோட்பாட்டை, இந்த அடிப்படையை ஏற்கின்ற ஒருவர் நரகத்தின் கொடிய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை, இந்த அகீதாவை, இந்த 6 அம்சங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவார். இது அடிப்படை. ஒரு நாள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்கிறேன். ஹதீஸ் ஜிப்ரீல் என்று அடிச்சிங்கன்னா இந்த ஹதீஸ் அப்படியே உங்களுக்கு வரும் பார்க்கல. ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபித்தோல் எல்லாரோடும் இருந்து கொண்டிருக்கிற நேரம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார். அவர் உதயமாகி வார நேரம் ஷதீது பயாலி சியாப் ஷதீது சவாது ஷார், கண்ணன் கரேர் என்ற முடிவுடையவராக, வெள்ளை வெளேர் என்ற ஆடை அணிந்தவராக, லாயுரா அழகி அசரு சபர், பிரயாணத்தில் எந்த அடையாளமும் இல்லை, சும்மா ஃபுல் நீட்டாக கலசா அழகாக வராது. பிரயாணத்தில் போனால் பரட்ட தலையாகி முடியெல்லாம் வியாகோளமாகி சும்மா தூசி படிஞ்சு அப்படி கஷ்டம் அது ஒன்றுமே இல்லாமல் இவர் வார அப்படின்னு சொன்னால் வெள்ளை வெளேர் என்ற ஆடை ஒன்று உடுத்து கண்ணன் கரேர் என்ற முடி வச்சு பிரயாணத்தில் எந்த டயர்டும் இல்லாமல் அவர் வாராரு. அவரை எங்கள் யாருக்குமே அவர்களுக்கு தெரியாது. வந்து அல்லாஹ்வோட தூதரிட்டு அமர்ந்தார். ஃபாஸ்னத ருக்பத்தஹு இலா ருக்பத்தை, அல்லாஹ்வோட முழங்காலோடு அந்த வந்தவர் அவருடைய முழங்காலை ஜாயின் பண்ணினார். அவருடைய வலது கையை வலது தொடையிலும் இடது கையை இடது தொடையிலும் வைத்தார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார். அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்பது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ கேட்குற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மத் எனக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க வாக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்று நீங்கள் ஷஹாதா சொல்லணும், சாட்சி சொல்லணும். வான்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்கின்ற நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லணும். துகீமு ஸலா, அந்த ஷஹாதாவை நீங்கள் சொல்லிட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு துகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டணும், தூத்தி ஜகாத்தை கொடுக்கணும், வதசூமு ரமலாமா நோம்பு நோக்கணும், வதஹஜ்ஜுல் பைத் இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகணும். சரி, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்டா என்ன? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிறகு தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், நோம்பு பிடிக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்யணும். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் யாருன்னு தெரியா? அந்த மனிதர் சதக்த, அழகான கண்ணன் கரையேறிண்டு வெள்ளை விளையரெண்டு ஆடையோட கண்ணன் கரையேறின்ற முடியோடு வந்தவர், காலோடு கால் முழங்காலோட முழங்காலை சேர்ந்து உட்கார வச்சு கையை வலது கையை வலது தொடையில் இடது தொடையில் வச்சு படித்து கொடுக்குறாரு. என்ன கேட்குறாரு? கேட்ட ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. உடனே சரி, கரெக்ட், உண்மையை சரியாக தான் சொல்லிட்டீங்க, சதக்கத்தை உண்மை சொல்லிட்டீங்க. சரி முஹம்மத், இப்போ சஹாபாக்கு சொன்னாங்க, நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், என்னடா இவரை கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, விட சொன்னதோடு இப்படி சரின்றாரு, என்ன இது? சரி, அக்பர்கான ஈமான் இன்றைய படிக்க போகிற பாடம், ஈமான் என்னன்னு கேட்குறாரு. உடனே
அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, அன்துமின பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், வமலாய்க்கத்தி அவனோட மலக்குமாரை ஈமான் கொள்ளணும், வக்குத்துபிகி அவனோட வேதத்தை ஈமான் கொள்ளணும், வரசுலி அவனோட தூதர்களை ஈமான் கொள்ளணும், வல்லமில்லாஹிரி அவனோட இறுதி நாளை ஈமான் கொள்ளணும், வத்துமின் பில் கத்ர் ஹைரி வசர்ரிஹி, நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் ஏற்பாட்டில் கதிரில் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதா கெட்டதா எதா இருந்தாலும் அல்லாஹ்ட நியதிப்படி தான் நடக்குதுன்றதை விசுவாசிக்கணும். சதக்த, கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க, நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்றதோட தொடர்ந்து இஹ்சான்டா என்ன மற்ற செய்திகள் வருது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதெல்லாம் எங்களோட அடுத்தடுத்த தலைப்புக்கு தொடராக வரணும், அதை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தேவையானது ஈமான். இப்போ ஈமான்டா என்ன? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வோட தூதர் ரசூலாக ஏற்றுக்கொள்வது, தொழுகை நிலைநாட்டுறது, ஜக்காத்தை கொடுக்கறது, நோன்பு நோக்கிறது, ஜக்காத்தை கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்கிறது, இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான். இப்போ அதை ஈமான் கொள்வது, அல்லாஹ் ஈமான் கொள்வது, மலக்குமார் ஈமான் கொள்வது, வேதங்கள் ஈமான் கொள்வது, ரசூலுமார் ஈமான் கொள்வது, என்ன அதாவது இந்த 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் ஈமான். இஸ்லாம்ன்றது ஏற்கனவே சொன்ன அந்த 5 விஷயங்கள், அது இஸ்லாம், ரைட். இப்போ இந்த ஈமான்ட வகைகள் இருக்குது. ஈமானை பொறுத்த மட்டுக்கும் ஈமான் 2 வகைப்படுறது. ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லுவோம். ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். மேலே நாங்கள் படித்த ஹதீஸில் 6 விஷயங்களை சுருக்கமாக விளங்கி நம்புறது, இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை நாங்கள் ஈமான் முஜ்மல்னு சொல்லுவோம். மேலே சொன்ன 6 விஷயங்களையும் சுருக்கமாக விளங்கி செயற்படுத்திட்டு போகிறோம். இப்போ நாங்கள் அப்படித்தான் விளங்கி செயற்படுத்திட்டு போகிறோம். இதை நாங்கள் முஜ்மல்னு சொல்கிறது. ஈமான் முஃபஸ்ஸல்ன்றது மேலே படித்த 6 விஷயங்களையும் விசாலமாக குர்ஆனோட, ஹதீஸோட, சஹாபாக்களோட வரலாறுகளோட, சலஃபு சாலிஹீன்களோட அந்த சிந்தனைகளோட, குர்ஆன் ஹதீஸில் இருந்து நபித்தோழர்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் விளங்கி செயற்படுறதை நாங்கள் ஈமான் முஃபஸ்ஸல் என்று சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அல்லாஹ்வின் அந்த தூதரை நீங்க விசுவாசிங்க, ஈமான் கொள்ளுங்க. வல் குத்துபல்லதீ நஸல அலா ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீங்க ஈமான் கொள்ளுங்க. அவருக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை நீங்க ஈமான் கொள்ளுங்க. அவருக்கு முன்னர் வந்த வேதங்களை நீங்க தௌராத், இன்ஜீல், ஜபூர் படிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு சுஹூஃபுகள், 110 சுஹூஃபுகள் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கெல்லாம் இது எல்லாத்தையும் நாங்கள் ஈமான் கொள்றோம். இதுக்கு முன்னர் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் வேத வழிபாடுகள் அருளப்பட்டிருக்குது. சுஹூஃபுகள் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சட்ட திட்டங்களை வேதமாக அருளினான், அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, நபிமார்கள் வந்தாங்க. இந்த இதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்றது. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4ஆம் சூரா 136 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்போ ஈமான் அல்லாஹ் தஆலா சூரா ஹுஜராத் 49ஆம் சூரா 14 அல்லாஹ் சொல்ற நேரம், காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் ஈமான் கொண்டோம் என்று உங்கள்கிட்ட சொல்றாங்க. குல், நபியை நீங்க சொல்லுங்க, லம் தூமினு, ஈமான் கொள்ளல்ல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க ஈமான் கொள்ளல்ல, இருந்தாலும் கட்டுப்பட்டோம், வழிபட்டோம் என்று சொல்லுங்க. ஈமான் கொள்ளல, நீங்க ஈமான் கொள்ளல, கட்டுப்பட்டோம், வழிபட்டோம் என்று நீங்க சொல்லுங்க நல்லா சொல்லி போட்டுட்டு, அதாவது வலம்மா எதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும் வைன் துத்தியுல்லாஹ வ ரசூலஹு லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும். ஏண்டா உங்களோட இதயங்கள்ல உண்மையிலே ஈமான் நுழையல்ல, உங்களோட இதயங்கள்ல உண்மையில ஈமான் நுழைஞ்சா நீங்க மனிதர்கள்ல ஒரு அப்படி நினைச்சு பார்க்கிற அளவுக்கு நீங்க மாறிடுவீங்க. உங்கள்கிட்ட ஈமான் நுழையல்ல, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கட்டுப்பட்ட தன்மை ஒன்று இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, ஈமான் உங்கள்கிட்ட நுழையல்லன்னு அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் அவங்களோட சிந்தனை சம்பந்தமாக சொல்லி காட்டுறோம். அல்லாஹு தாலா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய ரப்பை, நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த அதாவது கலிமாவை அல்லாஹ் சொல்ற நேரம், அலம் தர, நபியை நீங்க பார்க்கலையா, கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமா தய்யிபா கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித் வ ஃபருஹா ஃபிஸ்ஸமா. நபியே நீங்க பார்க்கலையா, அல்லாஹ் எப்படி உவமை சொல்லுகின்றான், அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்லுகின்றான். கலிமா தய்யிபா, நல்ல கலிமாவுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஈமான், அல்லாஹ் ரசூல் ஈமான் கொள்றது. இதுல நல்ல கலிமாவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணம், கஷஜரத்தின் தய்யிபத்தின், நல்ல ஒரு பிரமாண்டமான மரம், அஸ்லுஹா சாபித், அந்த மரத்திட வேர் ஆழ பதிந்திருக்குது. அசில் அஸ்லுஹா,
அதோட அடிப்படை வேர் வந்து பூமியில ஆழ பதிஞ்சிருக்குது. இப்ப அந்த மரம் பூமியில ஆழ பதிந்ததால அதோட கிளைகள் வானலாவ உயர்ந்து விருந்து பறந்து விருந்து செல்லுது. தூத்தி குலஹா குள்ளஹினி பீதினி ரப்பிகா. எப்படி அந்த வானலா வேர் ஆழமாக ஊன்றப்பட்டு வானலாவ கிளைகள் விட்டு பூத்து குலுங்கி கனி கொடுக்குது. தேவையான மாதிரி எந்த காலத்திலையும் கனி கொடுத்து கொண்டே இருக்குது. இப்ப இந்த மரம் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை பிரகாரம் கனி கொடுக்குது. இது என்ன தெரியுமா? இந்த ஈமான் ஒத்தருக்கிட்ட ஆழமாக பாய்க்கப்பட்டு விட்டால் அவள்ல ஏற்படுகின்ற மாற்றத்தை எல்லாம் சொல்றான். எப்ப ஈமான் ஆழமாக பாய்க்கப்படுமோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் வேர் ஆழமாக ஊண்டப்பட்ட மரம். அது புயலாலையா, கடுமையான மழையாலையா, அல்லது பெரிய அதாவது மிகப்பெரிய அனர்த்தங்களால் எதாலையும் அந்த மரம் அசைஞ்சு கொடுக்காது. அதாவது அதோட வேர் ஸ்ட்ராங்காக இருக்குது, பூமியில் ஆழத்தை தொட்டு இருக்குது, அது எந்த காரணம் கொண்டும் விழாது. அது ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தூத்தி குள்ளஹீன், ஒவ்வொரு கால பீரியட்டுக்கும் தேவையான மாதிரி கனி கொடுத்து கொண்டே இருக்கும். இது என்ன தெரியுமா? இப்படி வச்சுக்கங்க, கல்யாணம் முடிச்சாரு, 15 வயசு 16 வயசு ஒரு புள்ளைய முடிச்சாரு, 25 வயசா போக்கள் 5 புள்ளைய பெத்து போட்டாச்சு. திடீரென்று மாப்பிள்ளை மகுத்தா வெக்சரம் பட்டு மகுத்தா போறார். ஊர் உலகம் எல்லாமே கையிலொண்டு வாயிலொண்டு இடுப்புலொண்டு சின்ன 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 புள்ள 5 புள்ளைய விட்டுட்டு மகுத்தா போய்த்தாரு. எங்களுக்கு பார்க்கல இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா ஈமான் இருந்தால் அவள் பார்க்கிற பார்வை எப்படி தெரியுமாய்க்கும்? ஏண்ட கணவன் அவன் எடுத்துக்கொண்டான், சின்ன வயசுல எடுத்துக்கொண்டான், 25 வயசுல 5 புள்ளியோடு என்ன விட்டுட்டு போய்த்துட்டாரு. படைச்சவன் நிச்சயமா எனக்கு இதை விட சிறந்ததை தருவான். அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். இங்க அல்லாஹ் சொல்ற உதாரணம் உவம் என்னென்றால், ஒரு பிரமாண்டமான மரம் வேற ஆழமாக இட்டு வேறு ஸ்ட்ராங்கா இருக்குது, வானலாவ கிளைகள் விட்டு பூத்து குலுங்கி கனி கொடுக்குது. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வருதோ டக்குன்னு டச் பண்ணுவாங்க தெரியுமா? என்னை விட சிறந்தவங்களுக்கு எல்லாம் இதை விட பெரிய பிரச்சனை வந்துதான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இதுல ஹைரத்தான் வச்சிருப்பாய். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரம் 63 வயசு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 18 வயசு. அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அந்த ஈமா கொடுக்கிற பவர் அதான் இருக்கு. இதே அல்லாஹ் சொல்றான், கலிமா கெட்ட கலிமாவுக்கு உதாரணம், ஒழுங்கா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் ஒழுங்காக பாய்க்கப்படாதவன், ஈமான் ஒழுங்காக வராதவனுக்கு உதாரணம் கஷஜரத்தின் ஹபீஸா, ஒரு மோசமான மரம். இது துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்ல் மா லஹா மின் கரார். அதோட வேரெல்லாம் மேலால் இருக்குது, அதுக்கு எந்த உறுதி பிரமாணமும் இல்லை. ஒரு காத்தடித்த மலாருண்டு விழுந்துடும். ஒரு பிரச்சனை வந்தா துண்டு துண்டா பெய்த்திடுவான். ஒரு காய்ச்சல், ஒரு சிக்கன்குன்யா, ஒரு ஏதோ ஒன்று வந்தா ஒட்டஞ்சி பெய்த்திடுவான். மூமின் அப்படி இருக்க மாட்டான், ஈமான் இல்லைன்னு அப்படி இருக்க மாட்டான். மௌத்து வரும், அல்ஹம்துலில்லாஹ், அவன் எனக்கு திருப்தி கொண்ட நிலைமையில வரட்டும். பெட்டோட போன அடுத்த என்ன யோசிப்பான், இது ஏண்ட கடைசாக இருக்கலாம். சில நேரம் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அருளாக இருக்கலாம். திடீர் மரணத்திலிருந்து என்ன பாதுகாத்து பெட்டோடு ஆக்கி வச்சிருக்கிறான். கொடுக்க வேண்டிய கடன்கள் என்ன, நோவிடிச்சிருக்கிற உள்ளங்கள் என்ன, புண்படுத்திருக்கிற காயப்படுத்திருக்கிற மக்கள் யார் யாரு, யார் யாருக்கெல்லாம் நான் மோசமா பேசி நடந்திருக்கிறேன், எல்லாரையும் கூப்பிடுவோம். மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்காக என்ன, ஏன்னா ஈமானவன் அதை ஏற்படுத்தும். அவன் பெட்டோட படுக்கையோடு தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு கத்தி கதறி அழுது அல்லாஹ் கிட்ட நெருங்கி மரணிக்கிற நேரம் எந்த பாவமுமே இல்லாமக்கு போயிட்டு செய்வான். ஈமான் கொடுக்கிற கணபெருமான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஈமான் ஆழமாக பாய்க்கப்பட்டவன் மரம் பூமியில் ஆழமாக வேற ஊண்டி கிளைகள் பல விட்டு பூத்து குலுங்கி கனி கொடுக்கிற மாதிரி. அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் வட்டிக்கு போகவே மாட்டான், நோயிண்டு வந்தாலும் எல்லா வகையான மருத்துவங்களை செய்வான், திசை மாறி சிறுக்கில் போகவே மாட்டான், குஃப்ர்ல போகவே மாட்டான். என்னதான் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவன் நீர் ஏற்றுக்கொள்ள தன்மை அவன்கிட்ட வரும், ஈமான் கொடுக்கிறது. ஆனால் மசல் கலிமா ஹபீஸா கஷஜரத்தின் ஹபீஸத்தின், ஒரு கெட்ட மரம், இது துஸ்தத் மின் ஃபௌகில் அர்ல் மா லஹா மின் கரார், வேரெல்லாம் வெளியில விளங்குது, ஒரு காத்தடிச்சு ஒரு சின்ன வெள்ளம் வந்து மலாரண்டு விழுந்துடும். ஹாமா பயிர் மூமி, அங்கிருந்து இங்கிருந்து ஒரு காத்தடிக்கும், அந்த பயிர் அப்படியே விழுந்துடும்.
பார்க்குறவங்க நினைப்பாங்க மரம் விழுந்தாச்சு எழும்ப போறல்லன்னு சொல்லி. ஆனால் அந்த மரம் அப்படியே சுதாகரித்து கொண்டு தானாக எழுந்து நிற்கும். இது மூமினுக்கு உவமைன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஏ தெரியுமா? விழுவான், தைரியப்படுவான். அவன் எனக்கு எதை எழுதினா அது நடந்தே தெரியும். இது ஈமான் கொடுக்கிறது. ஈமான்ட கனபரிமாணம். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களுக்கு சொல்லுகின்ற உதாரணம் இம்ராத்த நூஹ் வம்ராத்த லூத். நூஹ் நபியுடையவும் லூத் நபியுடையவும் மனைவிமார் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு உதாரணம் சொல்றான். இங்க பாருங்க, ஈமான்ட கனபரிமாணத்தை பாருங்க, அவருடைய பெருமதிய வெயிட்ட ஹைட்ட பாருங்க. இங்கெல்லாம் சொல் தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உவமை இம்ராத்த நூஹும் வம்ராத்த லூத், நூஹ் நபியுடன் லூத் நபியுடன் மனைவிமார்களாகும். கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா சாலிஹைன், அந்த ரெண்டு பேரும் எங்களுடைய சாலிகான தக்வா உள்ள சிறந்த நல்ல ரெண்டு நபிமார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். என்ன பிரச்சனை? நபிமார்ட மனைவின்றதுக்காக சொர்க்கம் வாஜிபாகாது, சொர்க்கம் ஹலால் ஆகாது. நபீட மனைவியாக இருந்தாலும் ஈமான் இருந்தா தான் சொர்க்கம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நபீட மகனாக இருந்தாலும் ஈமான் இருந்தா தான் சொர்க்கம். நபீட பாப்பவாக இருந்தாலும் ஈமான் இருந்தா தான் சொர்க்கம். ஈமான் இல்லைன்னா அவனுக்கு எந்த கனபரிமானமும் இல்லை. அவன் சும்மா சாதாரணமான ஒரு மனிதன். அவனுக்கு சொர்க்கத்துக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இங்கெல்லாம் சொல்றான் அல்லாஹ் காஃபிர்களுக்கு உவமை நூஹ் நபியுடையவும் லூத் நபியுடையவும் மனைவிமாரை சொல்லுகின்றான். அந்த ரெண்டு பேரும் சாலிகான ரெண்டு நபிமார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். ஃபஹானதாஹுமா, அதுதான் பாயிண்ட். அந்த ரெண்டு பெண்களும் லூத் நபியுடையவும் நூஹ் நபியுடையவும் மனைவிமார்கள் ரெண்டு பேரும் ஹானதாஹுமா, மாப்பிளைக்கு கணவனுக்கு துரோகம் செய்தார்கள். என்ன துரோகம்? படுக்கையை பகிர்ந்து கொண்டதாக சொல்லல, இன்னமத்தனோட வைத்து படுத்தாங்கன்றெல்லாம் சொல்லல. ஹானதாவ ஹியானா, இங்க சொன்ன மோசடி என்ன தெரியுமா? ஈமான் எடுத்து ஏற்றுக்கொள்ளல. நபிமார்கள் ஈமானோடு இருந்தாங்க ரெண்டு பேரும், மனைமார்கள் ரெண்டு பேரும் ஈமானை ஏற்றுக்கொள்ளல. பலம் யுகுனி அன்ஹுமா மினல்லாஹி ஷையா வகீல துகுலன் நார மஅத்தாஹிரீன், இவங்களுக்கு அல்லாஹ்வால் எதுவுமே செய்யலா, நீங்க ரெண்டு பேரும் நரகத்துக்கு போறவங்களோட போய் தொலைஞ்சிடுங்கன்னு அல்லாஹு தஆலா சூரா தஹரீம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இங்க என்ன விளங்கு தெரியுமா? நபீட மனைவி என்பதற்காக அவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கல. நபீட மனைவியாக இருந்தாலும் ஈமான் என்பது இருந்தா மட்டும்தான் சொர்க்கம். லூத்தே நூஹை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு பேருடைய மனைவிமார்களும் காஃபிர்களுக்கு உவமை. ஈமான் இல்லாததன் காரணமாக ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போவாங்கன்றது அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துக்கு வாருங்க. வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ லா ஹவ்ல லா குவத்த இல்லா பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உவமை சொல்லுகின்றான். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான். இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்றான். லா ஹவ்ல லா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு காஃபிரிட மனைவி அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் சொல்றான். ரெண்டு நபிமார்களோட மனைவி அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணம் சொல்றான். ஈமான் இல்லாதன் காரணமாக நபிமார் ரெண்டு பேருடைய மனைவி நரகத்துக்கு போறாங்க. ஈமான் என்ற ஒரே ஒரு சொத்தின் காரணமாக காஃபிரான சண்டாளன் ஃபிர்அவுன்ட மனைவி சொர்க்கத்துக்கு போறது அல்லாஹ் சொல்றான். ஈமானுக்குள்ள வெயிட்ட பாருங்க, ஈமானுக்குள்ள பலத்தை பாருங்க. ஈமானுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே இல்லை. இங்க அல்லாஹ் சொல்றான் ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ் ஈமான் கொண்ட பெண்களுக்கு உவமையாக சொல்லுகின்றான். இது காலத், அவள் சொன்ன நேரத்தில் அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க. ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆசியா அம்மையார், அவள் சொன்ன நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நபியே. இது என்ற அரபு சொல், இது அலிஃப் தால், இதுன்னா நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஃபிர்அவுன் யாருண்டா? கருவுற்றிருந்த பெண்களை எல்லாம் எடுத்து வகுத்த கீறி குழந்தை வழியில் எடுத்து குத்தி கொண்டான். அவன் தான் ஃபிர்அவுன். மாறு கால் மாறு கை வெட்டினான், வலது காலை வெட்டினா இடது கை, இடது காலை வெட்டினா வலது கை, மாறி மாறி மாறு கை மாறு கால் வெட்டினான். சுப்ஹானல்லாஹ், கிடைக்கிற ஆண் குழந்தைகளை தூக்கி அடிச்சான். சண்டாளன் ஃபிர்அவுன் வரலாறு சொல்லுது. நான் தான் ரப்புன்னு சொன்னான். ஏண்ட கண்ணியத்தால தான் நதி ஓடுது என்று சொன்னான். அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் பல கொடுத்து பார்த்தான். அப்படிப்பட்ட ஃபிர்அவுன் வீட்டுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வர
வளர்ப்பு தாய் மகனை ஏற்றுக்கொண்ட, நீங்க நபிதான், நான் ஏற்றுக்கொண்ட ஃபிரௌன் என்ன செய்வான்? எந்த நபிய யாரு தண்ட வீட்டுக்குள்ள வளரப்படாத என் ஆட்சிக்கு எதிராக வரப்போறன்னு ஜோதிடர்கள் சொன்னார்களோ அதை ஏற்று நம்பிய ஃபிரௌன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு குமித்தான். நீராட போன நேரம் மிதந்து வருகின்ற பெட்டிக்குள் இருந்த குழந்தையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஹர்ரம் நாளையில் மராதி எல்லா செவிலித்தாயிலும் அல்ல ஹராம் ஆக்கினான். எந்த உம்மக்கும் பால் கொடுக்கல. அரசமனைக்கு எல்லாரும் வராங்க பால் கொடுக்க வாராங்க, எல்லாருமே ஃபெயில். ஒத்தத்தையும் புள்ள குடிக்கிறல்ல. யாரு தன்னுடைய சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சாட்சி பயந்து வாரதெல்லாம் சொல்றான். உங்களுக்கு ஒரு ஆளை நான் சொல்லவா? ஒரு ஆள் இருக்கிற, அவ பால் கொடுத்தா எல்லாரும் குடிக்கிற, அவசியம் எடுத்துட்டு வாங்கோ. அரச மாளிகைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மாவையே கொண்டு வந்தெல்லாம் பால் கொடுக்க வச்சான். அரச மாளிகைக்கு எந்த உம்மா வரணும் அந்த உம்மாவையே கொண்டு வந்து கொடுக்க வச்சான். இடையில் அவட உள்ளம் தடமாறு சொல்லிடுவோமா, அவ்வளோ கொடியவன். அந்த கொடியவனுக்கு முன்னால நீ அல்லாவல்ல உன்னையும் என்னையும் படைச்சத்தன் இருக்கிறான்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆசியா நாய்க்கு சொல்லன்னா துன்பங்கள் நடக்கும்ன்றது தெரியும். அவ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னஹ் வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமித் தாலிமீன். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எனக்காக கட்டிடு, சொர்க்கத்தில் எனக்காக ஒரு மாளிகை கட்டிடு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி, ஃபிர்அவுன்ல இருந்து அவன்ட மோசமான அசிங்கமான செயல்கள்ல இருந்து என்ன பாதுகாத்துடு. வனஜ்ஜினி மினல் கௌமித் தாலிமீன், அநியாயக்கார கோஷ்டியிலிருந்து மக்களிலிருந்து என்னை பாதுகாத்து என்று சொல்லி ஈமானிய சுடர் அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா பிரார்த்தித்தது அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீம் அல் குர்ஆன்ல ஓதப்படுகின்ற வகையாக ஆக்கி வச்சிருக்கிறான். என்ன விளங்குறது தெரியுமா? ஈமான்ட கணபரிமான். திருப்பியும் சொல்றேன், சொர்க்கம் என்பது தௌஹீதுக்கு, சொர்க்கம் என்பது ஏகத்துவத்துக்கு, சொர்க்கம் என்பது ஈமானுக்கு. இபாதத் இரண்டாவது. இபாதத் என்பது ஈமான்ல அஸ்திவாரத்தில் அந்த 6 அம்சங்கள்ல போடப்படுகின்ற பவுண்டேஷன். அந்த பவுண்டேஷன்ல வார இபாதத்துக்கு தான் கணபரிமான், அதுக்கு தான் மதிப்பே தவிர நாங்க நினைக்கிற மாதிரி செய்கிற இபாதத் இதுக்கு மதிப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நூஹ் நபியோட மகனை சொல்றான். எதுக்கு சொல்றான் அல்லாஹு தஆலா? இனி சான்ஸ் இல்லை. கப்பல் கட்டப்படுது, கப்பல் கட்டியாச்சு. இப்ப கப்பலுக்குள்ள போனவங்களுக்கு மட்டும்தான் விமோசனம். கப்பலுக்குள்ள போகாத யாருக்குமே எந்த ஈடேற்றமும் இல்லை. இது நபிக்கு விளங்குது. அருமை மகனே, யாபுனையர்க்கம்மானா என்ன தங்க கட்டி வந்துடுடா, கப்பல்ல ஏறுடா, இன்னைக்கு ஏறினா தான் பாதுகாப்புடான்னு வாப்பா கெஞ்சிரா. வாப்பா சஆவி இலா ஜபல் அஸ்மி மினல் மா, என் தங்கம் அப்படி சொல்லல. அவன் என்ன, வாப்பா போங்க, வாப்பா பொத்தி கொண்டு போங்க, நான் மலை உச்சிக்கு ஏறுவேன், வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு தெரியல. ஆசிமல், அருமை மகனே, இன்றைய தினம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை தங்கம், கப்பலுக்குள்ள வந்தவங்களை தவிர. நீங்க போங்க, நான் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வேன். வஹால பைனஹுமல் மௌத் வகான மினல் முகரக்கீன். பாப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற நேரமே பிரமாண்டமான அலையொண்டு அடிக்குது. வாப்பட கண் முன்னுக்கு மகன் இழுத்து கொண்டு போயிட்டு சாகிறான், இழுத்துக்கொண்டு அடிபட்டு போறான். ஆனால் நூஹ் நபிக்கு தெரியும், ஈமான் மட்டும்தான் பாதுகாக்கும். ஈமான் மட்டும் இருந்தால் தான் சொர்க்கம் என்றே தெரியும். இவர் கேளா கப்பலை செலுத்தி கொண்டு போய் ஜூதின்ற மலையில கப்பல் தரை தட்டுது. மகன் போயாச்சு, ஆல்ரெடி பெய்துட்டான், கண் முன்னுக்கே போயாச்சு. தந்தை பாசம், தாங்க முடியாத பாசம், அந்த உணர்வு, ஏண்ட ரத்தம், அந்த பதிவு. இன்னபினி மின்னஹ்லி, யா அல்லாஹ் ஏண்ட மகன் ரஹ்மானே, இன்னபினி மின்னஹ்லி, யா அல்லாஹ் ஏண்ட மகன், அவன் ஏண்ட குடும்பத்தை சேர்ந்தவன், பாதுகாத்து தரமாட்டாயா? யா நூஹ் லா துஜாதில்னி மா லைஸ லக பிஹி இல்ம். நூஹே, அறிவில்லாத விஷயத்தில் என்னோட தர்க்கம் புரியாதே. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் ஈமான் உள்ளவன் அல்ல, அவன் அகீதா ஃபெயில், அவன் அவன் செயற்பாடுகள் சாலிகானதல்ல, அவனை தூக்கி வீசிடுன்னு சொன்னதோட, யா அல்லாஹ் அறிவில்லாத விடயத்தில் மூக்குருளை பெய்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நூஹ் நபி சொன்னதையும், நூஹ் நபி ஈமானுக்காக போரிட்டதையும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஈமான் என்பது மிக முக்கியமானது. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
13 வருஷங்கள் பயிர் நடப்படுவதற்கு முன் நபிகளார் போட்டது தெரியுமா? ஸ்ட்ராங்காக போட்டாங்க, ஈமானத்தான் போட்டாங்க. சட்டங்கள் பற்றிய வசனங்கள், களவெடுத்தா கையை வெட்டி, விசாரம் செஞ்சால் கல்லடிச்சு கொள்ளு, 100 கசையடி அடி, 40 கசையடி, 80 கசையடி. இதெல்லாம் எங்க தெரியுமா? மதீனால. இங்க கொடுத்ததெல்லாம் ஈமான். சொர்க்கம், நரகம், கபரு, ஏகத்துவம், தௌஹீத், மாண்பு, சிறப்பு, இதுகளைத்தான் ரசூலுல்லாஹ் மக்கா வாழ்க்கையில கொடுத்தாங்க. எப்ப மதீனாக்கு போனாங்களோ களவெடுத்தா கையை வெட்டி, கையை நீட்டியே கொடுத்தாங்க. ஹத்தடிக்கிறதுக்கு விபச்சாரம் செஞ்சு போட்டு வந்து எனக்கு ஹத்தடிங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அடுத்த வலது பக்கம் திரும்பினார், இங்கிட்டு வந்தார், இடது பக்கம் திரும்பினார், இங்கிட்டு வந்தார், வலது பக்கம் திரும்பினார், இடது பக்கம் திரும்பினார், புறக்கணித்தார், தௌபா கேட்டு கண்டு விட்டார். இல்ல, எனக்கு அடிக்கவே வேணும் என்று சொன்னாங்க, எனக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. வாயை கொஞ்சம் மோந்து பாருங்க. சாராயம் குடிச்சிக்கிறார், இல்லை யார சொல்லா, சாராயம் குடிச்சில்ல, உண்மையை தான் சொல்றார். குழிய தோண்டி நட்டி ஹத்தடித்த வரலாறை பார்க்கிறோம், ஓட அடிச்சு கொண்டு போன வரலாறை பார்க்கிறோம். என்ன ஈமான் கடபரிமானம். ஈமானுக்கு முன்னால நபித்தோழர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்பனை பண்ண முடியாத மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில எடுத்த பிரயத்தனம், சட்டங்கள் பற்றிய வசனங்களுக்கு முன்னால் ஈமான கொடுக்க முயற்சித்தாங்க. இதால தான் நீங்க பாக்குறீங்க மதுபானம் ஹராம், கட்டங்கட்டமா ஹராம் என்று கட்டேசா இறங்குது. எங்களில் கிண்ணங்களுக்கு ஊத்தியவர்கள் பலர், வாயருகே கொண்டு சென்றவர்கள் பலர், வாய்க்குள்ளே எடுத்தவர்கள் பலர். மக்களே சொல்றத கேளுங்கோ, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டதாம். கடைசி டம்ம புடுங்குவ முடி வச்சிட்டாங்களா, கொப்பளிச்சாங்களாம், கிண்ணங்களை கொட்டினாங்களாம், பீப்பாக்களை ஓட விட்டாங்களாம். மதீனா நகர் பெருக்கெடுத்தோடு நதியாக மாறியது என்று வரலாறு எழுதப்படுது என்று சொன்னால் ஈமான் கொடுத்த அந்த உணர்வு. ஈமான் என்பது மனிதர்கள முன்னோர்கள வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புலையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஈமானோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தோடு இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதை நாங்கள் பார்ப்போம். மாதம் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன். அல்லாஹு தாலா எங்களோட உள்ளங்களை உறுதிப்படுத்தி அகீதாவுக்காக பாடுபட்டு, அகீதா என்ற அந்த அடிப்படையை நாங்கள் ஒழுங்காக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. இந்த கிளாஸை விடவே வேணாம், குடும்ப சைதம் வந்து உட்கார். ஏண்டால் எது கிடைச்ச ஜகாத்து திட்டங்க ஹஜ்ஜாதா எது படிச்சும் வேறு இல்லை. இந்த அடிப்படைகளுக்கு ஒழுங்காக கிடைக்காதால கேட்டால் போதும், அது பதியும். அது எங்கேயோ உங்களுக்கு ஒரு விஷயம் வரப்போகல உங்களோட மனசில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற மாதங்கள், இனி வருகின்ற வகுப்புகளில் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட தொடர் தலைப்பை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் தூய்மையான அகீதாவை தூய்மையாக விளங்கி அந்த அகீதாவிலே பயணித்து மரணிக்கின்ற நேரம் ஷிர்கில்லாத பித்அத்தில்லா தூய்மையான அகீதாவோடு இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நல்ல மனிதர்களே எல்லோரும் அல்லாஹ் தஆலா ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.